ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் வான்மதி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும், இவங்களுடைய அண்ணா ஒரு வீட்டில் இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கிடையே அந்த வீடு தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா தன்னுடைய பொண்ணோட முதல் வரன் சரி வர அமையலைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராது வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் கண்டிப்பாக ME இந்த டபுள் டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவங்கள திருமணமாகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா திலகவதி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கடலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் சின்னதாக ஒரு அதாவது கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்த வீடுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மா தாங்க இவங்களுக்கு படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட்டு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா கூடயே இவங்க வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய அம்மாவும் இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதங்க. நல்ல ஒழுக்கமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.